ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் பாஸ்தா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பாஸ்தாவுடைய பேக்கெட் கவரில் பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து ப்ரொசீஜர்ன்ட்டு. நீங்கள் அதை பார்த்து கூட செய்யலாம். இப்போது தண்ணி நல்லா வந்து கொதிச்சு இது போல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து சேர்த்துட்ட உடனே லைட்டாக வந்து ஒரு கலரை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் 1 to 2 மினிட்ஸ் விட்டாலே வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா இது வந்து வெந்து வந்திருக்கு. இப்போது இதை நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து இது ஒட்டாத வர்றதுக்காக இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு பேன் பாருங்கள், இது நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாய் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் பொடியாக நறுக்குன இஞ்சி அண்ட் பூண்டை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வந்து வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பாஸ்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அது இருக்கா போல தான் இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் ஒன்றுனா நீங்கள் தக்காளி வந்து 2ஆக வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போது 2 வந்து தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். சீக்கிரமாக வந்து கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போது நான் மசாலா ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் இதோட கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்து தண்ணி இருத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே இது ரொம்ப நேரம் வந்து கிளறாதீங்க, ஏன்னா இது எல்லாமே உடஞ்சிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா நார் பிராண்டில் பாஸ்தா சாஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், குவான்டிட்டி பொறுத்து. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்யூ.